முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் 46 மாவட்டங்களில் மீண்டும் வேகமாக பரவும் கொரோனா. கட்டுப்பாடுகளை அதிகப்படுத்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. கோவை, தஞ்சை மாவட்டங்களில் அதிகரித்து வரும் தொற்று பரவல். கண்காணிப்பை தீவிரப்படுத்தியது சுகாதாரத்துறை. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கூடுதல் கட்டுப்பாடுகள். வணிக நிறுவனங்கள் மூடல், கோயில்களில் கூட்டம் கூட தடை. முதுநிலை மருத்துவ கல்வி வரைவிற்கு ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு. தற்போதுள்ள நிலையை தொடருமாறு மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். வணக்கம். வணக்கம். இந்தியாவில் 46 மாவட்டங்களில் கொரோனா பரவல் அதிகமாக உள்ளதால் அங்கு அதிக கட்டுப்பாடுகளை விதிக்க மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாட்டையே நிலைகுலைய வைத்த கொரோனா 2வது அலை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் நேற்று ஒரே நாளில் அதிகபட்சமாக 41,649 பேருக்கு தொற்று உறுதியானது. கடந்த 3 வாரங்களில் அதிகபட்ச தொற்றாக இது கணக்கிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் கொரோனா நிலவரம் குறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் தலைமையிலான உயர்நிலை ஆய்வுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதில் பங்கேற்ற இந்திய மருத்துவ ஆய்வு மைய இயக்குநர் திரு பல்ராம் பார்கவா, நாட்டில் உள்ள 46 மாவட்டங்களில் கடந்த சில வாரங்களாக கொரோனா தொற்று அதிகரித்து வருவதையும் எஞ்சிய 53 மாவட்டங்களில் கட்டுக்குள் இருப்பது குறித்தும் விரிவாக விளக்கினார். இதையடுத்து அதிக அளவில் மக்கள் கூடும் இடங்களை கண்காணிக்கவும், அதிக கூட்டம் மூலம் தொற்று வேகமாக பரவாமல் தடுக்க கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கவும் அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஊரக மருத்துவ உள்கட்டமைப்பை உறுதி செய்வதுடன் கட்டுப்பாட்டு மண்டலங்களை உருவாக்கி வைரஸ் பரவலை தடுக்கவும் மாநிலங்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வார இறுதி ஊரடங்கு அமலில் இருந்த போதிலும் கான்பூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் வைரஸ் தொற்று குறித்த எந்த கவலையும் இன்றி மக்கள் அலட்சியமாக நடமாடுவது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. लेकिन मैं लोगों को देख रहा हूँ, कोई परवाह नहीं है, इतनी लापरवाही हद से ज्यादा। तो तीसरी वेव तो आएगी आएगी, कैसे रोक सकते हैं हम इसको? रोकेगा तो तब जब लोग मास्क, छोटा बच्चा ये देखिए 2 आदमी खड़े हैं लेकिन किसी ने मास्क नहीं लगाया है, तो हम मरने के लिए तो खुद ही घर से निकल रहे हैं। सरकार भी इसमें क्या करे? இந்நிலையில் நாட்டில் தடுப்பூசி போட்டுக் கொண்டோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. நேற்று வரை 46 கோடி டோஸ்கள் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு இறுதிக்குள் 96 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுவிடும் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதியளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கேரளா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் இருந்து கர்நாடகா செல்வோருக்கு 72 மணி நேரத்திற்குள் RT-PCR பரிசோதனை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அதில் கொரோனா தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டிருந்தால் மட்டுமே அவர்களை விமானங்கள், ரயில்கள் மற்றும் பேருந்துகளில் அனுமதிக்க வேண்டும் என்றும், இது கேரளா, மகாராஷ்டிராவில் இருந்து தினசரி பயணிக்கும் மாணவர்கள், தொழில்துறையினருக்கும் கட்டாயம் என கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. கோவை, தஞ்சை மாவட்டங்களில் மீண்டும் தொற்று பரவல் அதிகரித்துள்ளது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா 2வது அலையின் தாக்கம் குறைந்து வந்த நிலையில் தற்போது 3வது நாளாக தினசரி பாதிப்பு அதிகரித்து வருகிறது. சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த 24 மணி நேரத்தில் 1986 பேருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று ஒரு நாளில் 26 பேர் உயிரிழந்த நிலையில் 20,716 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,178 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். சென்னை, ஈரோடு, கரூர், நாகை, தஞ்சை, தூத்துக்குடி உள்பட 24 மாவட்டங்களில் உயிரிழப்பு எதுவும் இல்லை. எனினும் கோவை, தஞ்சை மாவட்டங்களில் தொற்று பரவல் அதிகரித்துள்ளது. கோவையில் தினசரி பாதிப்பு 230 246ஆகவும், தஞ்சையில் 105 124ஆகவும் உயர்ந்துள்ளது. சென்னையில் 204 பேரும், ஈரோட்டில் 165 பேரும், செங்கல்பட்டில் 122 பேரும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் புனேவில் இருந்து 5 லட்சம் டோஸ் தடுப்பூசிகள் விமானம் மூலம் நேற்று தமிழ்நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டன. இதனிடையே தமிழகத்தில் கொரோனாவுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி 29% இருந்து 66% அதிகரித்துள்ளதாக குருதிசார் ஆய்வில் தெரியவந்துள்ளது. அதிகபட்சமாக விருதுநகர் மாவட்டத்தில் 84% பேருக்கும், குறைந்தபட்சமாக ஈரோடு மாவட்டத்தில் 37% பேருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகியுள்ளதாக அந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கையாக பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் மூடப்பட்டு கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. தற்போது நடைமுறையில் உள்ள ஊரடங்கு 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்ட நிலையில் அண்டை மாநிலங்களிலும் மாநிலத்தின் சில பகுதிகளிலும் தொற்று அதிகரித்துள்ளதால் தளர்வுகள் சரியான முறையில் பின்பற்றப்படுகின்றதா என்பதை கண்டறிய அரசு முடிவு செய்துள்ளது.
இதையடுத்து திருமணங்களில் கலந்து கொள்வோர் எண்ணிக்கை விவரத்தை தெரிவிக்குமாறு மண்டப உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மண்டபங்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டு அபராதமும் விதிக்கப்பட்டு வருகிறது. உணவகங்களில் 50% பேருக்கு மேல் அமர்ந்து சாப்பிட அனுமதித்தால் உரிமம் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னையின் முக்கிய கடை வீதிகள் அனைத்தும் 9ஆம் தேதி வரை மூடப்படுகின்றன. வணிக நிறுவனங்கள் திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கு நாளில் கூட்டம் அதிகரிக்கும் என்பதால் மேட்டூர் அணை பூங்கா 3ஆம் தேதி வரை மூடப்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் கல்லணை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடியை அடுத்துள்ள பூலாம்பட்டி ஆடிப்பெருக்கிற்கு பிரபலமான இடம் என்பதால் அங்கு புனித நீராடுவதற்கும் தற்காலிக கடைகள் அமைப்பதற்கும் விசை படகுகள் இயக்கவும் பூலாம்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் தடை உத்தரவு போட்டுள்ளது. தடையை மீறி கடை போடுவோருக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்ட கோயில்களில் ஆடி கிருத்திகை, ஆடிப்பெருக்கு நிகழ்வுகளில் பக்தர்களுக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் வழிபாடு செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்ட கோயில்களும் 3 நாள் மூடப்படுகின்றன. தொற்றை தவிர்க்க பழனி கோயிலில் பக்தர்களுக்கு அனுமதி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் மருதமலை முருகன் கோயில், மாசாணியம்மன் கோயில் உள்ளிட்ட 4 கோயில்களிலும் பொதுமக்களுக்கு அனுமதி ரத்து செய்யப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில், பழமுதிர் சோலை, திருப்பரங்குன்றம் கோயில்களிலும் பக்தர்கள் அனுமதியின்றி கிருத்திகை நிகழ்ச்சி நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருவேற்காடு, பெரியபாளையம் உள்ளிட்ட திருவள்ளூர் மாவட்ட கோயில்களிலும் காஞ்சிபுரம் மாவட்ட கோயில்களிலும் பொதுமக்கள் பங்கேற்பின்றி பூஜைகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் கூடுதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 50% பேருடன் திரையரங்கங்களை இயக்கவும் புதுச்சேரி அரசு அனுமதி வழங்கியுள்ளது. முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்தும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முதுநிலை மருத்துவ படிப்புக்கான ஒழுங்குமுறை அறிக்கை 2021 என்ற பெயரில் வரைவு அறிக்கை ஒன்றை தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதில் நடப்பு கல்வி ஆண்டுக்கான முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அகில இந்திய தொகுப்பில் உள்ள இடங்களுடன் மாநில அரசின் இடங்களையும் சேர்த்து நிரப்பும் வகையில் மருத்துவத்துறை தலைமை இயக்குநருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மொத்தமுள்ள முதுநிலை மருத்துவ இடங்கள் 2030இல் 50% இடங்கள் அகில இந்திய தொகுப்புக்கு ஒதுக்கப்படும். மீதமுள்ள 1015 இடங்களை 69% இடஒதுக்கீட்டின்படி தமிழக அரசை நிரப்பி வந்தது. இந்நிலையில் தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டுள்ள வரைவு அறிக்கை ஏற்கப்பட்டால் தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர முடியாத நிலை ஏற்படும் என்ற அபாயம் உருவாகியுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின் முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்தும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவுக்கு கடிதம் எழுதியுள்ளவர் முதுநிலை மருத்துவ சேர்க்கையில் தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாஜக அரசின் இந்த முடிவிற்கு மருத்துவத்துறையினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மாநில அரசுகளின் நிதியில் நடத்தப்படும் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கையை நடத்த மாநில அரசுகளுக்கு உரிமை இல்லையா என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விராலிமலை அருகே மாணவர்களுக்கு வீடு தேடிச் சென்று பாடம் நடத்தும் அரசு பள்ளி ஆசிரியையின் கல்வி சேவைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கொரோனா ஊரடங்கு காரணமாக இணைய வழியில் பாடம் நடத்தப்பட்டாலும் செல்பேசி வசதியற்ற பல அரசு பள்ளி மாணவர்கள் கல்வி தொலைக்காட்சியை மட்டுமே நம்பி இருக்கின்றனர். இந்நிலையில் விராலிமலை அருகே கௌரவப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி 4ஆம் வகுப்பு ஆசிரியை திருமதி மீனா ராமநாதன் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களை தேடிச் சென்று பாடம் நடத்தி வருகிறார். இதற்காக இருசக்கர வாகனத்தில் பல கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யும் அவர் மாணவர்களின் வீடுகளுக்கு அருகில் ஒரு பொது இடத்தில் 3 குழுக்களாக அவர்களை அமர வைக்கிறார். கிருமி நாசினியால் கைகளை தூய்மை செய்ய வைத்து முகக்கவசம் அணிய வைத்து தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து ஒவ்வொரு குழுவினருக்கும் இறை வணக்கத்துடன் ஆரம்பித்து 1 மணி நேரம் என தமிழ், ஆங்கிலம், கணிதம் ஆகிய பாடங்களை ஆசிரியை நடத்துகிறார். உயிர்மை எழுத்துக்கள் என்ன போட்டிருக்கேன் பாரு பிராக்கெட்ல, வாய்ப்பாடு கூட்டல் வாய்ப்பாடு மாதிரி உயிர்மை எழுத்துக்கு என்ன இருக்கு? வாய்ப்பாடு இருக்கு. இந்த வாய்ப்பாடை படிச்சுட்டா தமிழ் எழுத்துல நமக்கு தப்பே வராது. அடுத்து என்ன எழுத்து? முக்கியமாக அடிப்படை செயல்பாடுகள், பேர் எழுதுறது, எழுத்துக்கள், சின்ன சின்ன சொற்கள் வாசிக்கிறது, அப்புறம் ரீடிங், லெசன் ரீடிங், இப்படி அந்தந்த வகுப்புக்கு ஏற்ற மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாரையுமே வச்சுக்கிட்டு நம்ம அடிப்படை செயல்பாடுகளை நினைவுபடுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். மாணவர்களை உற்சாகப்படுத்த பிஸ்கட், சிற்றுண்டி போன்றவற்றை வழங்குவதுடன் பாடம் தொடர்பாக போட்டிகள் நடத்தி பரிசளிக்கும் திட்டத்தையும் இந்த ஆசிரியை செயல்படுத்தி வருகிறார்.
பெற்றோர் அவரது பணியை பாராட்டி வருகின்றனர். கொரோனால பிள்ளைய படிப்பு கொஞ்சம் பாடாக இருக்குது. இப்போ வீடு தேடி வந்து டீச்சர் ஹெல்ப் பண்ணுறாங்க. பிள்ளைய கொஞ்சம் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நைட் ஆனால் பிள்ளைய எடுத்து நோட்டை மிஸ் என்ன எழுதி கொடுத்தாங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு நோட்டை எடுத்து எழுதி பார்க்குங்க. கொரோனானால பள்ளிக்கூடம்லாம் பூட்டி கிடக்குதுங்க. வீடு விட பிள்ளைங்க சேட்டை பண்ணுறதுனால வீடு விட வந்து டீச்சர்ஸ் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப உதவியாக இருக்குது. பிள்ளைங்க நல்லா கொஞ்சம் படிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அப்படி கொரோனாவின் வருகைக்கு முன்பே செல்பேசி செயலி மூலம் மாணவர்களின் தனித்திறமையை வளர்ப்பதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்ததாக ஆசிரியை தெரிவித்தார். மாணவர்களை கொண்டு இவர் உருவாக்கிய கொரோனா விழிப்புணர்வு வில்லுப்பாட்டு பலரது கவனத்தை கவர்ந்துள்ளது. பள்ளி இடைநிற்றலுக்கு எதிராக பெரும் போராட்டத்தை சமூகம் நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் கொரோனாவின் வருகை அனைத்து கல்வி நிலையங்களையும் இழுத்து மூடியுள்ளது. இந்த சூழலை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை ஆசிரியர்களின் கல்வி சேவை ஏற்படுத்தி வருகிறது என்பதை மறுக்க முடியாது. இனி வருவது செய்தி துளிகள். மேகதாதுவில் திட்டமிட்டபடி அணை கட்டப்படும் என கர்நாடக முதலமைச்சர் திரு பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார். டெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகத்திற்கு முழு உரிமை உண்டு என்று கூறினார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை உண்ணாவிரதம் அறிவித்தது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர் அது பற்றி தனக்கு கவலை இல்லை என்றார். பஞ்சாப் மாநிலத்தில் நாளை முதல் பள்ளிகள் செயல்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அனைத்து மாணவர்களும் பள்ளிக்கு வரலாம் என தெரிவித்துள்ள பஞ்சாப் அரசு பள்ளிகளில் கொரோனா வழிகாட்டுதல் நெறிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று கூறியுள்ளது. முகக்கவசம், சமூக இடைவெளியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அதிக மின் கட்டணம் தொடர்பாக உரிய முறையில் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூடுதல் மின் கட்டணம் தொடர்பாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். மின் கட்டணம் செலுத்த 3 வாய்ப்புகள் வழங்கப்பட்டதாக தெரிவித்த திரு செந்தில் பாலாஜி அதனை பயன்படுத்தி 14 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் தங்களது மின் கட்டணத்தை மாற்றி பணம் செலுத்தி உள்ளதாக கூறினார். செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி இரும்பு கம்பிகளை கூடுதல் விலைக்கு விற்பது தொடர்பான புகார் குறித்து விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு இந்திய சந்தை போட்டி ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களாக சில தனியார் நிறுவனங்கள் செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி கம்பிகளை கூடுதல் விலைக்கு விற்று சட்டவிரோதமாக லாபம் ஈட்டி வருவதாக கோவை ஒப்பந்ததாரர்கள் மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரரின் புகார் குறித்து விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு இந்திய சந்தை போட்டி ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக கூறி தனியார் பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. 6 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் நீட் பயிற்சியுடன் சேர்த்து 7 லட்சம் வரை தங்கள் கட்டணம் செலுத்தி உள்ளதாக கூறினர். கீழடி 7ஆம் கட்ட அகழாய்வில் அகரம் தளத்தில் சுடுமண் குழாய் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர் ஆகிய 4 இடங்களில் 7ஆம் கட்ட அகழாய்வு தற்போது நடைபெற்று வருகிறது. அகரத்தில் இதுவரை பொம்மை, உரைக்கிணறு, 3 அடுக்கு சுவர் உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தற்போது இரட்டை சுடுமண் குழாய் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தலா 15 சென்டிமீட்டர் நீளமுள்ள இந்த குழாயின் ஒரு புறம் பெரிதாகவும் மற்றொரு புறம் சிறியதாகவும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உரைக்கிணறுகளில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரை கொண்டு செல்ல இவை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் ரயிலில் ஏறி தவறி விழுந்த பயணியை காப்பாற்றிய காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. செகந்திராபாத்தில் இருந்து மும்பைக்கு சென்ற ரயிலில் ஏற முயன்ற நசீனா பேகம் என்ற பெண் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்தார். ஓடும் ரயிலில் தவறி விழுந்த அவரை அங்கிருந்த ரயில்வே போலீசார் ஒருவர் துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றினார். அவரின் துணிச்சலான இந்த செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சோலைக்காடு கிராமத்தைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் அரவிந்தன் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமை பற்றி பல்வேறு தலைப்புகளில் 3 மணி நேரத்தில் 100 கவிதைகள் எழுதி சாதனை படைத்துள்ளார். கலாமின் நினைவு நாளான 27ஆம் தேதி கவிதைகளை அரவிந்தன் எழுதியுள்ளார். அவருக்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற அமைப்பு விருது வழங்கி கௌரவித்துள்ளது. ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் காரைக்குடியில் உள்ள வாட்ஸ்அப் குழு நண்பர்கள் ஒன்றிணைந்து இலவச ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கியுள்ளனர். 9431308108 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு இலவச ஆம்புலன்ஸ் சேவையை பெறலாம் என ஊற்றுகள் என்ற வாட்ஸ்அப் நண்பர்கள் குழு தெரிவித்துள்ளது.
குரூப் 1 தேர்வெழுதி IPS அதிகாரி ஆக வேண்டும் என்பதே தனது கனவு என தமிழகத்தின் 2வது காவல் உதவி ஆய்வாளராக பொறுப்பேற்றுள்ள திருநங்கை சிவன்யா தெரிவித்துள்ளார். திருநங்கை என்று ஒதுக்காமல் அன்பு காட்டி அரவணைத்து குடும்ப உறுப்பினர்கள் ஊக்கம் அளித்ததனால்தான் இந்த நிலைமைக்கு உயர்வு பெற்றுள்ளதாக நெகிழ்ச்சியுடன் அவர் கூறினார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னை உட்பட 9 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் கடந்த சில நாட்களாக அனல் காற்றுடன் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் இரவில் திடீர் என காற்றுடன் பலத்த மழை கொட்டியது. பட்டினப்பாக்கம், அடையாறு, கிண்டி, தியாகராய நகர், திருவொற்றியூர், எண்ணூர், காசிமேடு உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. செங்கற்பட்டு மாவட்டம் பரனூர், மறைமலை நகர், போத்தேரி, கூடுவாஞ்சேரி, கல்பாக்கம், மதுராந்தகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனிடையே தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக நீலகிரி, கோவை, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கற்பட்டு ஆகிய 9 மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் 3 நாட்களுக்கு நீலகிரி, கோவை, கடலோர மற்றும் உள் மாவட்டங்களிலும் இடியுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியாவில் 46 மாவட்டங்களில் கொரோனா பரவல் அதிகமாக உள்ளதால் அங்கு அதிக கட்டுப்பாடுகளை விதிக்க மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கோவை, தஞ்சை மாவட்டங்களில் மீண்டும் தொற்று பரவல் அதிகரித்துள்ளது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கையாக பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் மூடப்பட்டு கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.